ஒரு வித்தியாசமா இருக்கு. போன ஆட்சியில இதெல்லாம் நம்ம பார்க்கல. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல பதிலடி கொடுத்திருக்காங்க. நமக்குமே பார்த்தோம்னா எனக்கெல்லாம் எந்த ஆட்சி மாற்றம் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியல. இன்னொன்னு என்ன, அந்த சினிமா பாணியில அந்த சைகை செய்யறதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் வானதி சீனிவாசன் அவர்களையும் அந்த ஒரு உருவ கேலி பண்ணாதீங்க. வந்தே மாதரம். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். சட்டசபை நிகழ்வுகள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே ஒரு வித்தியாசமாக இருக்குது. போன ஆட்சியில் இதெல்லாம் நம்ம பார்க்கல. இந்த ஆட்சியில் சட்டசபை நிகழ்வுகள் பார்க்குறது ஓ இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு புதுசாக தான் இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம எம்ஜிஆர் ஐயா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்கள திமுக நிறைய டார்கெட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுலேயும் ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம ஜெயலலிதா அம்மா அவங்கள மிகவும் அசிங்கமான வார்த்தைகளில் கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் ஐயாவுமே மிகவும் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா கர்மா இஸ் பூபரங், அதாவது கர்மா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் இப்போ எல்லாருமே பேசிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல பதிலடி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அவங்க திருச்சி ஓடுற மாதிரி தான் இருக்குது. அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா சட்டசபை நிகழ்வுங்கிறது, சட்டசபையில் பேச வேண்டியது மக்களுடைய பிரச்சனைகளை தான் பேசணும். அதுக்காகத்தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களை உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தோன்னா மக்கள் பிரச்சனையை தவிர இவங்க சொந்த பிரச்சனைகளை நிறைய பேசுறதுக்கு உண்டான இடமாக இப்போ ஆக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா திமுக ஆரம்பத்திலேருந்தே தான் மட்டும்தான் வாழணும், தான் குடும்பம் மட்டும்தான் வாழணும். இது ஒரு மன்னராட்சி. அந்த கட்சி நம்மளுடைய குடும்ப சொத்து மாதிரி ஆக்கிட்டாங்க. தமிழ்நாடுமே நம்ம குடும்ப சொத்து மாதிரி அவங்களுக்கு ஒரு நினப்பு வந்துருச்சு. இதை மாற்றுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா தனிநபர் தாக்குதல் அதிகமாக திமுக அரசியல்வாதிகள்கிட்டையும் இருக்கும், திமுகவின் பேச்சாளர்கள்ட்டையுமே இருக்கும். நமக்கு தெரியும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நாயெல்லாம் பெண்களை எந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசியிருக்கான்னு நமக்கு தெரியும். சைதை சாதிக்கு எப்படி பேசியிருக்கான்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுமே பார்த்தோமா மக்களை மதிக்கிறதுல எதிர்க்கட்சி தலைவர்களையுமே நம்ம எடப்பாடி ஐயா அவங்களுடைய தாயாரை கூட ராசா அவர்கள் எந்த மாதிரி கேவலமாக பேசுனாங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம விஜய் அவர்களை டார்கெட் பண்ணி பேசலாம் அப்படின்னு நினச்சது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அதான் சொல்லுவாங்க இல்லையா, வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்ட்டு, அது மாதிரி சட்டசபையிலேயே நிகழ்த்தி விட்டாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அவர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணிட்டு நைட்டெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு வச்சு பேசுகிறாங்க. இதை போய் பெருசாக பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் மனப்பாடம் பண்ணிட்டே பேசட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவங்களுடைய பாணியிலே பதில் கொடுக்கறது கண்டிப்பாக இது முக்கியமான விஷயம். இங்கிட்ட ஆட்சி ஒரு பக்கம் சரியில்லை தான். ஏன்னா எனக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதுக்கும் காரணம் சொல்லிட்டாரு. ஆரம்பத்திலே நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாரு. உண்மை. ஏன்னா திமுக ஆட்சியில் நிறைய கேஸுகள் வழக்குகள் கோர்ட் இதில் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்கவே மறுத்துட்டாங்க. முதல்லலாம் எங்கள் ஊர்லலாம் பார்த்தா சின்ன சண்டையாக இருந்தால் கூட போலீஸில் போய் சொல்லணும்னா உடனே அமட்டி வச்சுருவாங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த தடவை அடித்து மண்டையை உடச்சி செத்தா கூட நம்ம பரவாயில்லடா, போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போக வேண்டாங்கிற மனநிலை மக்களுக்கு போன ஆட்சியில் வந்துருச்சு. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதவே இவங்க போன ஆட்சியாளர்கள் நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அவங்க அதெல்லாம் செய்யவே இல்லை. நமக்குமே பார்த்தோம்னா எனக்கெல்லாம் எந்த ஆட்சி மாற்றம் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரியல. போன ஆட்சியில் என்ன நடந்துச்சோ அதே தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. என்ன இந்த தடவை முதல்வர் விஜய் அவர்கள் அவங்க பாணியிலேயேவும் எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறாரு. நானே சொல்லுவேன், இன்னைக்கு பாஜகலாம் பார்த்தா ரவுடிகள் சேர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. என்னெல்லாம் கேட்டால் 100 இல்லை, இன்னும் நிறையாவே ரவுடிகளை சேர்த்து வைங்க. அவன் ஒரு வார்த்தை பேசுகிறான், நம்ம திருப்பி 4 வார்த்தை பேசினா மட்டும்தான் தமிழ்நாட்டில் திமுகட்ட எதிர்த்து இங்கே அரசியல் பண்ண முடியல, பண்ணவே முடியாது. அதாவது நாகரிகமான அரசியல் திமுகட்ட எடுபடாது. அது எல்லாருக்குமே தெரியும். அதை நம்மளுடைய முதலமைச்சர்கள் நல்லா தெரிஞ்சிருக்காங்க, சிறப்பான பதிலடி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்ன, அந்த சினிமா பாணியில் அந்த சைகை செய்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கலாம், அது தேவையில்லை. இனி அடுத்து வரும் நாட்கள்லையாவது மக்கள்
உண்டான பிரச்சனைகளை பேசணும். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம்னா இந்த எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக உட்காந்து ஃபுல்லாக வந்து சட்டசபையை பார்க்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் பதிலடி கொடுக்க முடியும். இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்தது யாருன்னா அவங்களால சுத்தமாக ஜீர்ணிக்கவே முடியலை. வேறு வழி இல்லை. அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்த மாதிரி உட்காந்தாலும் அவங்களுடைய சோஷியல் மீடியாவிலிருந்து மற்ற இன்னைக்கு யூடியூபர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு இருக்கும் ஆளும் கட்சி அந்த அளவுக்கு தரக்குறைவாக ரொம்பவும் இலக்காரமாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து தட்டி கேட்க வேண்டியது எதிர்க்கட்சியினுடைய வேலை. இன்னைக்கு ஸ்கூல்லலாம் பார்த்தா திமுக ஆட்சியில் நிறைய ஸ்கூல்களை இழுத்து மூடிட்டாங்க. பிள்ளைகளே சேர்க்காத அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலில் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆட்சியில் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சினிமா பாடல்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் பசங்க யூனிஃபார்மோட பேரிகேட்டில் போய் கட்சி கொடியை வச்சுட்டு வர்றாங்க. பிள்ளைகளுக்கு 24 ஹவர்ஸும் விஜயை பார்த்து பார்த்து அப்படியே மைண்டுக்குள்ளே இறக்கிறதுக்கு உண்டான ஒரு மூளை செலவை வேலை பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் பூரா அதுதான். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் செய்யாத அட்டுழியங்களை பூரா இன்னைக்கு இருக்கும் தாவேகாவின் தொண்டர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே மிகவும் கேவலமான விஷயம், அசிங்கமான விஷயம். படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை தவிர மற்ற எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்கூலில் போய் டீச்சரை வந்து ஆட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே எதிர்க்கட்சி கேட்கணும். ஆனால் இந்த கூட இருக்கிற இந்த வன்னியரசு, திருமாவளவன், முஸ்லீம் லீக், அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்காரங்களாம் வாயை திறந்து பேசுகிறதே இல்லை. இந்த சு வெங்கடேஷ் மற்றவங்களாம் என்ன செஞ்சாங்க, அதாவது வந்தே மாதிரம் படித்தா வலிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இன்னைக்கு வாயை திறந்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? வந்தே மாதிரம் பாடக்கூடாது, அதனமும் அசிங்கமான வார்த்தை, கெட்ட வார்த்தை. இந்த வந்தே மாதிரம் பாகிஸ்தானுடைய தேசிய கீதம் மாதிரி இது எப்படி தமிழ்நாட்டில் பாடலாம்? அந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்னைக்கு ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சினிமா பாடலை பாட வச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய போட்டோவை காமிச்சு 24 ஹவர்ஸும் அதவே நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மூளை செலவை செய்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து கேட்க இவங்களுக்கெல்லாம் வாய் வரமாட்டேங்குது. ஆனால் மற்ற விஷயத்தை பார்த்தோம்னா நம்ம நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு பூராமே வந்து பொங்குன்னு பொங்குவாங்க. இந்த சு வெங்கடேஷ் எல்லாம் நம்ம வந்து இப்போ தேடி பார்க்கணும். என்ன மாதிரி கூத்திங்க தமிழ்நாட்டிலையும் பள்ளிக்கூடத்துலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி கேட்காம மற்ற விஷயங்களை ரொம்ப உப்புச்சப்பு இல்லாத விஷயங்கள் எல்லாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக உள்ளே இறங்கி பார்த்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து அடுத்து நடக்காமல் தாவேக கட்சிக்காரங்க இருப்பாங்க. அடுத்த விஷயம், இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர் அவர்களுக்கு நேற்று வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பற்றி ரொம்பவும் அவங்களுடைய உருவத்தை வந்து மொட்டையடிச்ச மாதிரிலாம் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. அது வந்து மிகவும் தவறு. இது என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா அண்ணாமலை அவர்கள் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னரை வந்து மாற்றிடும். இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்து நேர்மையானவர், திறமையானவர், நல்ல நம்பகத்தன்மையானவர், அவர் வந்து பாசமானவர் சொல்லிட்டு நிறைய கிரெடிட் இருக்குது அவருக்கு. இப்போ அவருடைய ஆதரவாளர்கள் வந்து எதிராக இருக்கக்கூடிய மற்ற அதாவது பாஜகவினரை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து கமெண்ட் போடுறது, தரம் தாழ்ந்து படங்கள் போடுறது, அந்த மீம்ஸ் போடுறதெல்லாம் தயவு செய்து நிப்பாட்டுங்க. அந்த நேரத்தில் இயக்கத்துக்கு லீடர்னுடைய இயக்கத்துக்கு இன்னும் உறுப்பினர்கள் சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்கலாம். அரசியலில் எது வேண்டாலும் நடக்கலாம் நாளைக்கே கூட. ஏன்னா இப்போ வந்து திராவிட கட்சிகள் கூட கூட்டணிக்கு பாஜக ரெடியாக இருக்குது. நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பித்து அது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது நாளைக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. அந்த சமயத்தில் இந்த தொண்டர்கள்லாம் எங்கே போய் முகத்தை வச்சுக்கிடுவாங்க? அப்போ வந்து ரெண்டு பேருனுடைய அந்த வேவ் லென்த்து வந்து கண்டிப்பாக ஒத்து போகாது, ஒரு இடைவெளி வந்துடும். அதனால் இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுருவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நேற்று வரைக்கும் பாஜகவில் இருந்துட்டு இன்றைக்கி அதே பாஜக இருக்கும் தொண்டர்களை, அதே தலைவர்களை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறத நிப்பாட்டுங்க. மற்ற கட்சிக்காரங்க கூட அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று வரைக்கும் ஒரே கட்சியில் இருந்த தொண்டர்கள் இன்றைக்கி அடிச்சுட்டு கிடக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. தயவு செய்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் வானதி சீனிவாசன் அவர்களையும் அந்த ஒரு உருவக்கேலி பண்ணாதீங்க. அவங்கள பற்றி தவறாக பேசாதீங்க. விட்டுட்டு வேற வேலையை பாருங்கிறது தாழ்மையான கருத்து. ஏன்னா இது வந்து நாளைக்கு அண்ணாமலை அவர்களுக்குமே வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வேண்டாம். அவர் வந்து இன்னைக்கு வளர்ந்து வர தலைவர். இன்னைக்கு வந்து ஒரு 18 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இன்னும் இது வந்து நமக்கு டபுள் ஆகணும், ட்ரிபிள் ஆகணும். அப்போ அது வந்து அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ
இப்போ வந்து சாதாரண பொதுமக்கள் கூட எதுக்குப்பா இப்படிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும்போது அப்போ அந்த நடுநிலையாக இருக்கிறவங்களுடைய பார்வை வந்து அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள்னால கெட்டு போயிடும். அதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இப்படி உருவ கேலியோ கேவலமான எழுதுங்கிற அவசியமே இல்லை. அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கட்டும். தயவு செய்து ஒதுங்கியிருக்க. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்காம நம்மளால் என்ன நல்லது செய்ய முடியுமோன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபேக் ஐடியில் நிறைய பேர் வந்துட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது நமக்கு நல்லாவே கண்கூட தெரியுது. ஃபேக் ஐடியும் தெரியுது. நல்லா நேற்று வரைக்கும் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவங்க இங்கிட்டு வந்துட்டாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஊடகவியலாளர்கள் கூட எதிராக பேசுகிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அதை எல்லாமே வந்து பேலன்ஸ்டு பண்ணிட்டு போக வேண்டியது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய கடமையாக இருக்குது. தயவு செய்து நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போவோம். அவங்க வந்து அண்ணாமலை அவருக்கு துரோகம் பண்ணியிருக்காங்களா ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதனால் மற்ற விஷயங்களை பற்றி பேசாமல் உறுப்பினர் சேர்க்கையை உயர்த்தி காட்டி பாருங்க, நாங்கள் அப்படிலாம் இல்லை, நாங்கள் வந்து உங்களோட நாங்கள் அதிகமாக எண்ணிக்கை சேர்த்துருக்கோம், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் சொல்லிட்டு எண்ணிக்கையில் காமிக்கணும், ஜெயிக்க வைக்கணும். அதுதான் வந்து உண்மையான வெற்றியை தவிர இன்னைக்கு பாஜக காரங்களை கேவலமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுறது 1% கூட சரியில்லை. இது என்னுடைய தாழ்மையானது. கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் கேட்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்குது, ஃபோன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.